Hi, good evening to everyone. Welcome back to Investment Report. Okay, இன்னைக்கு நிஃப்டியில் வந்து அரௌண்ட் 1.15% ஆஃப் புல்லிஷ் கேண்டல், அதாவது கண்டினியூஸ் ஒரு டவுன் ட்ரெண்டில் ஒரு 1.15% பாசிட்டிவ் பயாஸில் ஒரு கேண்டல் க்ளோஸ் ஆகிருக்குன்னா அது இன்னைக்கு தான் கிட்டத்தட்ட நல்ல ஒரு கரெக்ஷன். என்ன சொல்கிறது, இந்த ஐல இருந்து ஒரு லோ கிட்டத்தட்ட 27 நாட்களாக ஒரு கேண்டல் கூட ஒரு 1%க்கு மேலே பாசிட்டிவ் கேண்டல் வரல. இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் கேண்டல், மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல நல்ல ஒரு புல் பேக் ரேலி. இதை நம்ம லாஸ்ட் ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருப்போம். மார்க்கெட் இங்கே ஓவர் சோல்டு ஆகிட்டு புல் பேக் ஆகக்கூடிய ரேஞ்ச் அப்படின்ட்டு. அந்த புல் பேக் வந்து எப்படி புரிஞ்சுக்கணும், ட்ரெண்ட் ரிவர்சலா? அந்த ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து அப்படிப்பட்ட ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் எனக்கு தெரிஞ்சு வரலை. பட் வந்து ஓவர் சோல்டா நம்ம எப்படி கன்சிடர் பண்ணலாம்? நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருப்போம். நம்ம ஃபேஸ்புக்கில் இல்லாத நண்பர்கள் ஃபேஸ்புக் மற்றும் டெலகிராம் சேனலுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில், ஃபேஸ்புக் மற்றும் டெலகிராமில் இல்லாத நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை எப்படி கன்சிடர் பண்ணலாம்? ஒரு ஓவர் சோல்டு ஆகக்கூடிய ஜோனும் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகக்கூடிய ஜோனும் வேற வேற. இது ட்ரெண்ட் ரிவர்சல்ன்றதை எப்படி புரிஞ்சுக்கணும், ஓவர் சோல்டுன்றதை எப்படி புரிஞ்சுக்கணும்? ஓவர் சோல்டை லாஸ்ட் வீடியோவுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, என் கார்டில் கொடுக்குறேன். அதை கிளியராக பாருங்கள். அப்போ தான் வந்து ஓவர் சோல்டுனா என்ன, ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும். இப்போ வந்து ஓவர் சோல்டு ஆயிருக்கு. இந்த ஓவர் சோல்டுலேருந்து ஒரு புல் பேக் ரேலியை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். புல் பேக் ரேலின்றது விழுந்த வீழ்ச்சிக்கு ஒரு எழுச்சி. அந்த விழுந்த வீழ்ச்சிக்கு ஒரு எழுச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோயர் லோ ஃபார்மேஷன். அப்போ லோயர் லோ ஃபார்மேஷன் எப்படி வரும்? ஒரு லோ வரும், ஒரு ஹை வரும், மறுபடியும் ஒரு லோ வரும், மறுபடியும் ஒரு ஹை வரும், மறுபடியும் ஒரு லோ வரும், மறுபடியும் ஒரு ஹை வரும். அப்போ இதை தான் நம்ம லோயர் லோ ஃபார்மேஷன் சொல்கிறோம் இல்லையா? அப்போ இந்த இடத்துல வந்து கிளியராக அதுதான் வந்திருக்கு. அப்போ இங்கே விழுந்ததுக்கு உண்டான ஒரு பவுன்ஸ் பேக் ரேலியாக தான் கன்சிடர் பண்ணுறேன். இதுவே கூட டே ஃப்ரேமில் கூட ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகலை. அந்த டே ஃப்ரேமில் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகணும்னா ஃபஸ்ட்டு இந்த பியரிஷ் கேண்டலுக்கு மேலே கேண்டல் வரணும். இதை தான் நம்ம சொல்லியிருப்போம். நேற்று நைட்டு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போட்டிருப்போம். ஒரு 22,440க்கு மேலே பிரேக் வருதா? வந்ததுன்னா 22,800 வரைக்கும் அந்த ரேலி போகும். அந்த 22,800ன்றது இந்த ரேஞ்ச். மார்க்கெட் எந்த இடத்த பிரீச் பண்ணுதோ அந்த பிரீச் ஒரு காலம் மார்க்கெட் இப்படி மேலே போயிட்டு அங்கேருந்து ஒரு லோ ஃபார்ம் பண்ணுதா, ஐ ஃபார்ம் பண்ணுதான்றது பொறுத்து இருந்து தான் பார்க்க வேண்டும். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. இந்த இடத்துல வந்து கன்சிஸ்டாக சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருந்த ஜோனை வந்து மார்க்கெட் இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணாமல் ஃபால் ஆச்சு இல்லையா? அப்போ ஃபால் ஆனதுக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆஸ் ஏ ரெசிஸ்டன்ஸ். என்னது சப்போர்ட்டாக இருந்தது இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அந்த ரெசிஸ்டன்ஸ் ஒரு காலம் தான் புல் பேக் ஆகும்ன்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அங்கேருந்து மார்க்கெட் பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வந்ததுனால தான் அடுத்த ஸ்விங் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல்ன்றதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்போ இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஷார்ட் கவரிங் ரேலியாக தான் கன்சிடர் பண்ணணுமே கண்டு இங்கே வாங்க முடியல அப்படின்ட்டு இப்போலாம் ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க. மார்க்கெட் வாய்ப்புகள் தரும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் ஆல்மோஸ்ட் ஏற்கனவே பொசிஷன் வச்சதுனால நம்ம புதுசாக எந்த பொசிஷனை ஆட் பண்ணல. நான் வச்சிருக்கிற ஸ்டாக் வந்து இன்னமும் ஒரு நல்ல ஒரு சீப்பர் ப்ரைஸில் கிடைக்குமா? இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணும், சீப்பர் ப்ரைஸில் பை பண்ணி தான் ஹையர் ப்ரைஸில் செல் பண்ணும். அப்போ நம்மளுக்கும் ஒரு சீப்பர் ப்ரைஸ் கிடைக்குமான்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து ட்ரெண்ட் ரிவர்சல்களாக என்னென்ன சைன்ஸ் வரணும்? ஒரு ரிவர்சல் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் இந்த டே டைம் ஃப்ரேமில் இது வந்து ஒரு லோயர் லோ ஃபார்மேஷனில் வந்துட்டு இருக்கு. இதை எக்ஸாக்டாக ஒரு 1 hour கேண்டல் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகக்கூடிய ஜோன் ஆகவும் சப்போர்ட் ஜோனாக இந்த ஜோன் வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. அப்போ எக்ஸாக்டாக சப்போர்ட் வந்தோடனே ஒரு புல் பேக். ஸோ அதனால தான் நம்ம சொன்னோம் இந்த ரேஞ்செலாம் உடைச்சாதான் மார்க்கெட் வந்து டுவர்ட்ஸ் புல் பேக் ஆகும். எந்த ரேஞ்சை சொல்லியிருக்கிறோம்? இந்த 22,400 அப்படின்றது இந்த ரேஞ்சை உடைச்சி ஒரு சைன் கொடுக்குதா, வந்த உடனே திரும்பி வேகமாக ஓடுதுன்னா அது வி ஷேப் ரெக்கவரின்றது நேராக ஒரு நோஸ் டைவ் அடிக்கும். அங்கேருந்து சல்லன்ட்டு ஒரு புல் பேக் ஆகும், மறுபடியும் அங்கேருந்து மறுபடியும் ஒரு ஃபால் வரும். இதுதான் வி ஷேப் ரெக்கவரி. அது மாதிரி வருதான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீக்லியோடைய க்ளோசிங்கை கன்சிடர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த மினிமம் டைம் ஃப்ரேமை வந்து பிரேக் பண்ணதான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா டே டைம் ஃப்ரேமை பிரேக் பண்ணணும். டே டைம் ஃப்ரேமோடைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஜோன் இதுதான். புரியுதுங்களா?
அப்போ இந்த ஜோன் எங்க கரெக்டா எக்ஸாக்டா மீட் ஆகுது அதை நம்ம பாருங்க. அந்த 22,800ன்ற ரேஞ்சுக்கு வரும். அப்போ அந்த 22,800க்கு மேல கொஞ்சம் போச்சுன்னா 22,200 அதுக்கு மேல பிரீச் வரும்போது தான் ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்றத கன்சிடர் பண்ண முடியும். அப்போதான் மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகி போகுதுன்றது. அது ஒரு காலம் மார்க்கெட் இந்த டவுன் ட்ரெண்ட் கண்டினியூஷன்ல தான் வருது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். எக்ஸாக்டா அந்த சப்போர்ட் வந்தவொடனே கேண்டில் வந்து எலெக்ஷனுடைய இம்பாக்ட் கேண்டில் அந்த லோ கிட்ட வரும்போது புல் பேக் வர்றது ஒரு பாசிட்டிவ் சைனா கன்சிடர் பண்ணலாம். வெயிட் அண்ட் சி, நம்ம இந்த வாரத்துடைய க்ளோசிங்கை வச்சு கன்ஃபார்ம் பண்ணலாம். வெயிட் பண்ணுவோம். அந்த ஜோன்ல சப்போர்ட் இந்த இடம் ஒரே நாள்ல வந்து நம்ம சப்போர்ட் டிக்ளேர் பண்ணிட முடியாது. டெக்னிக்கல்ஸ் அப்படிதான், சரிங்களா? அப்போ இது உடனே சப்போர்ட்டா எடுத்துட முடியாது. மார்க்கெட் மேல போயிட்டு இப்படி வந்து ஒரு வேவ் ஃபார்ம் பண்ணும்போது நம்ம சப்போர்ட்ன்றதை கன்சிடர் பண்ணலாம். வெயிட் அண்ட் சி. அண்ட் தென் மிட் அண்ட் ஸ்மால் கேப் உடைய லெவல்ஸ் எப்படி இருக்கு? மிட் கேப் உடைய லெவல்ஸும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா சொன்னோம். இந்த இடத்துல புல் பேக் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் பிரகாசம். இந்த ட்ரெண்டோடைய சப்போர்ட் இருக்கு, ஓவர் சோல்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்போம். எக்ஸாக்டா இந்த ரேஞ்சில் வந்தவொடனே ஒரு புல் பேக் கேண்டில், அதாவது எலெக்ஷனுடைய கேண்டில் விக் எங்க இருக்கோ அந்த இடத்துல வந்து இம்பாக்ட் கொடுத்துட்டு திரும்பி பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு பார்க்குறாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் உடைக்கணும். இந்த டே டைமுடைய ரெசிஸ்டன்ஸ் இங்கேருந்து ஃபர்தராக மூவ் ஆச்சுன்னா ஒரு 14,500க்கு 14,450 ஒரு காலம் மூவ் ஆகும். அதுக்கு மேலே உடைச்சதுன்னா ஃபர்தராக மீண்டும் வந்து ஒரு 16,900க்கு போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கு முன்னாடி தான் நிறைய ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்குது. ஒரு 14,900 15,000ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதை உடைத்தாதான் அந்த 16,000க்கு மூவ் ஆகும். வெயிட் பண்ணி பார்ப்போம், பொறுமையாக இருப்போம், அவசரப்படாதீங்க. நல்ல ஸ்டாக் இண்டிவிஜுவல் சப்போர்ட்ல வரும்போது உங்களுடைய ஸ்டாக்கோடைய சப்போர்ட்ஸ் எங்க இருக்குன்றத பார்த்து பை பண்ணுங்க. இண்டெக்ஸை பார்த்து நீங்க பை பண்றீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் என்ன சொல்றது ETF அது மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு நண்பர் நேற்று கேட்டிருந்தாரு எந்த ஸ்டாக்கை பை பண்றதுக்கு அப்படின்னாரு. நிஃப்டி 50ன்ற கிரைட்டீரியா கொடுத்துருப்பாங்க, நெக்ஸ்ட் நிஃப்டி 50 இருப்பாங்க. அப்போ டாப் 50 கம்பெனிஸ்ன்றது தான் நிஃப்டி 50, அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நிஃப்டி 50 அதுக்கு அடுத்த கூடிய இருக்கக்கூடிய 50 நிறுவனங்களில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதெல்லாம் தெரியலன்னா நம்ம பெஸ்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல போறதுக்கு நல்ல ஒரு அட்வைஸா இருக்கும். என்ன பொறுத்தவரை உங்களுக்கு வந்து எந்த ஸ்டாக் எடுக்கணும்னே தெரியலன்னா நம்ம வந்து பெஸ்ட் எங்க போகலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போகலாம், இல்லை ETFல போகலாம். ஓகே, மிட் கேப் உடைய சினாரியோ ஒரு புல் பேக் ரேலி வருது. ஃபர்தரா மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா ஒரு 14,500க்கு மூவ் ஆகும். அந்த 14,500க்கு மேல பிரீச் பண்ணும்போது ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுது அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம். அது ஒரு காலம் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். ஸ்விங் ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர், பயான் டிப்ஸ்ன்றதை கன்சிடர் பண்ணுங்க. ஓகே, அண்ட் தென் ஸ்மால் கேப் 50யும் பாருங்க. எக்ஸாக்டா அந்த லோ வந்தது, அந்த 6,900ன்ற லோ வந்தவொடனே ஒரு புல் பேக் ரேலி. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சேம் இதே இந்த கிரைட்டீரியா தான். இந்த டே டைம் ஃப்ரேம் உடைய சப்போர்ட் இருக்கு, அண்ட் தென் இந்த டே டைம் ஃப்ரேம் உடைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஃபர்தர் ரேலி இங்கேருந்து மூவ் ஆச்சுன்னா இன்னும் ஒரு 7,767 ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயமாக அமையும். ஒரு பிரீத்னஸ் கொடுத்துட்டு அங்கிருந்து அடிக்க போறாங்களான்றது பொறுத்து இருந்து தான் பார்க்க வேண்டும். அப்போ இங்க இருந்து இப்படி புல் பேக் ஆச்சுன்னா என்ன ஆகும், இங்க இருந்து மீண்டும் இப்படி ஒரு ஃபால் வரும். அப்போ பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வரும்போது தான் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுதுன்றதை நம்ம டிக்ளேர் பண்ணலாம். அண்ட் ஒரு சப்ஸ்கிரைபருடைய கமெண்ட் டிமார்ட்டை பத்தி கேட்டிருந்தாரு. டிமார்ட் இப்போ இந்த நேற்று நம்ம ஒரு என்ன சொல்றது ஃபார்மா செக்டர்ல இன்வெஸ்ட் பண்றவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு ஒரு ஆர்டிகல்ஸ் ஃபேஸ்புக்ல கொடுத்துருக்கோம். அதில் ஒரு ரேஷியோ கொடுத்துருப்போம், 40%, 30% அண்ட் தென் 30%ன்றது. இந்த 40, 30, 30ன்றதை எப்படி நம்ம கன்சிடர் பண்ணலாம்? ஆர் யூ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்? இந்த கரெக்ஷன்ல ஒரு 40% இன்வெஸ்ட் பண்ணுங்க. அடுத்தது இன்னும் ஒரு வாய்ப்புகள் கிடைத்தது என்றால் 30% இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது எப்போ ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுன்றதோ அப்போ ஒரு 30% இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்போ டிமார்ட் வந்து நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். அரௌண்ட் ஒரு 1 lakh கிட்ட இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கு மேலேயே இன்வெஸ்ட் பண்ணணும்னுட்டு என்னுடைய கோல். பட் வந்து நான் இப்போதைக்கு 65,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம், 60-20-20 நீட்டு ரேஷியோ எடுத்துக்கலாம், சரிங்களா? ஏன்னா நான் 60% இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ டிமார்ட்டுடைய லெவல்ஸ் என்னவா இருக்கு, 1 lakhக்கு 60,000க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இல்லையா, அதனால 60% நான் அக்குமுலேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் மீண்டும் இருக்க 40% நான் எப்படி அக்குமுலேட் பண்ணலான்ட்டு இருக்கேன். இப்போ அந்த ஸ்டாக்கை வந்து புதுசா என்ட்ரி போறவங்க 40-20-20ன்ற ரேஷியோவை கன்சிடர் பண்ணலாம். அப்போ அந்த 40% வந்து எந்த ரேஞ்சை பை பண்ணலாம், அது எப்படி யூஸ்ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்றதா, இது ஒரு பாட்டம் அவுட்டா
அப்படின்றது கிளியர் சார்ட்ல அனலைஸ் பண்ணலாம். இப்போ டிமேட்டோடைய ரேஞ்ச் என்னவா இருக்கு நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. நல்ல ஒரு ஸ்கை ராக்கெட் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் கரெக்ஷனும் வந்திருக்கு, டைம் கரெக்ஷனும் வந்திருக்கு. ப்ரைஸ் கரெக்ஷன்னா என்ன, விலை வந்து கரெக்ஷன் ஆகணும். அப்போ இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து எந்த ஐல இருந்து ஒரு ஆல் டைம் ஐ 5911 இருந்து என்ன பர்சன்டேஜ் கரெக்ஷன் வந்தது, ஒரு 46% ஆஃப் கரெக்ஷன் வந்திருக்கு. அப்போ மீண்டும் வந்து இந்த ஒரு 52 வீக்ஸ் ஐல இருந்து என்ன பர்சன்டேஜ் கரெக்ஷன் வந்திருக்குன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 39% ஆஃப் கரெக்ஷன் வந்திருக்கு. அப்போ பிரைஸ் கரெக்ஷன்றது டிக்ளேர்ட் ஆகிட்டு ஒரு சைட்வேஸ் மூமெண்டத்தில் தான் போயிட்டு இருக்கு. இந்த சைட்வேஸ் மூமெண்டத்துல வந்து மார்க்கெட் மீண்டும் ஒரு புல் பேக் ரேலி ஏற்பட்டது என்றால், ஒரு ட்ரெண்ட் ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி மீண்டும் ஒரு ஐக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஐக்கு கன்சிடர் பண்ணலாம். எவ்வளோக்கு ஒரு 5500க்கு மூவ் ஆகும். அப்போ சப்போர்ட்ன்றது எதுன்றது நம்மளுக்கு தெரியணும். அப்போ சப்போர்ட் இருக்கக்கூடிய ஜோன் வந்து இங்க 3200. ஏற்கனவே நம்ம இந்த ஸ்டாக்கை பத்தி பேசியிருப்போம். பட் வந்து இது ஒரு இன்வெஸ்டிங் கிரைட்டீரியாவா எடுத்துக்கலாம். இந்த ஜோன்ல வந்து நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு முன்னணி நிறுவனத்துல இன்வெஸ்ட் பண்றோம், ஒரு நல்ல பிரைஸ் கரெக்ஷன் அண்ட் தென் டைம் கரெக்ஷன் வந்திருக்கிறதுனால இந்த ஸ்டாக்கை நான் இன்னைக்கு சப்ஸ்கிரைபர் கமெண்ட்ல ஒரு கமெண்ட்டை பிக் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இங்க இருந்து மார்க்கெட் நம்ம என்ட்ரி போறோம் 3382. அப்போ ஒரு ட்ரேடராக நம்ம கன்சிடர் பண்ணலாமா? தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ட்ரேட் எடுக்கிறவங்க இந்த ஸ்டாக்கை வந்து ஒரு பொசிஷன் வைஸ்ல 1 டேலியோ 1 வீக்லியோ மொமெண்டத்திலேயோ போல ஒரு பாட்டம் அவுட்ல நான் வாங்கிட்டு டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸை கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க இந்த இடத்துல கன்சிடர் பண்ணலாம். இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? ஒரு லாங் பொசிஷன் போகிறோம். இந்த லாங் பொசிஷனுக்கு உண்டான ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு 7% ஸ்டாப் லாஸ். அதாவது இன்னைக்கு வச்சிருக்கிற கேண்டல்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5.96% ஸ்டாப் லாஸை வச்சுட்டு டார்கெட்டை நம்ம ஹோல்ட் பண்ணுறோம். எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னா 60% ஆஃப் டார்கெட் இருக்கு. எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு? நம்ம வைக்கிற ஸ்டாப் லாஸ்க்கு 60% ஆஃப் ஸ்டாப் டார்கெட்டை கன்சிடர் பண்ணிட்டு தாராளமாக போகலாம். இது ஒரு ட்ரேடர். எப்போ அந்த ட்ரேடர் வெளியே எக்ஸிட் ஆகி வரணும்னா ஒரு 3250க்கு கீழே 3200 அதுக்கு கீழே ஒரு கேண்டல் ஸ்ட்ராங் பியரிஷ் கிரிப்ல கிடைச்சதுன்னா நம்ம ஸ்டாப் லாஸை அக்செப்ட் பண்ணிட்டு வெளியே வரணும். அப்போ ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எங்க இருக்கு? 3200. இன்னும் 3474ல இருந்து 3200ன்ற லெவல் கிடைச்சதுன்னா பை பண்ணுங்க. பை பண்ணிட்டு ஒரு 10 புள்ளிகளோ 20 புள்ளிகளோ ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணீங்கன்னா டார்கெட் நம்ம இவ்வளவு தூரம் கன்சிடர் பண்ணலாம். இது வந்து ஒரு ஸ்விங் பொசிஷன் வைஸ். ஸ்விங்ன்றதுக்கு அர்த்தங்கள் வேற. ஒரு 5% 10% எடுக்கிறவங்க தான் ஸ்விங். அப்போ ஸ்விங் ட்ரேடர் இந்த ஒரு புல் பேக் ரேலி இங்க இருந்து மார்க்கெட் புல் பேக் ஆச்சுன்னா எவ்வளவு தூரம் கன்சிடர் பண்ணலாம்? இந்த 4173. அப்போ எந்த ரேஞ்ச் நம்மளுக்கு டார்கெட் இருக்கு? இந்த இடத்துல இருந்து ஸ்விங் ட்ரேடருக்கு ஒரு 18% வந்து ஸ்விங்குக்கு, சரிங்களா? அப்போ ஸ்டாப் லாஸ் வந்து என்ன பர்சன்டேஜ் இருக்குன்னா 7%. 1:2ன்றது ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டை கன்சிடர் பண்ணிட்டு மூவ் பண்றவங்க மூவ் பண்ணலாம். பொசிஷன் வைஸ்ல ட்ரேட் பண்றவங்க இந்த இடத்துக்கு கன்சிடர் பண்ணலாம். நீங்க ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு உண்டான டெஃபினிஷன்ஸ் வேற. அப்போ இன்வெஸ்டர் போது இந்த இடத்துல 40% வாங்கிட்டு ஸ்டாப் லாஸ் எல்லாம் போடாம வெயிட் பண்ணணும். எங்க வெயிட் பண்ணணும்? ஸ்டாக் மீண்டும் பிரைஸ் கரெக்ஷன் கிடைக்குதா அப்படின்ட்டு. அந்த மீண்டும் ஒரு பிரைஸ் கரெக்ஷன் கிடைத்தால் வாங்கக்கூடிய ஜோன் 2476. அப்போ மீண்டும் அந்த ரேஞ்சையும் உடைச்சு நல்ல ஒரு ஓவர் சோல்டு ஆகக்கூடிய ஜோன்னா ஒரு 1760. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஒரு 60% வந்து அக்குமுலேட் பண்ணியாச்சு. இந்த ஜோன்ல அக்குமுலேட் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8% நெகட்டிவ் பயாஸ். இந்த இடத்துல இருந்து நான் காத்து கொண்டு இருக்கிற ஜோன் வந்து 2500 அண்ட் தென் 1890. இதுதான் இந்த ஸ்டாக்கோடைய லெவல்ஸ். யார் கேட்டாருன்றது தெரியல. அந்த நண்பருக்கு இந்த ஸ்டாக் என்ன ரேஞ்ச் ஏதுன்றது கிளியரா புரிஞ்சிருக்கும். அவர் வாங்கியிருக்கிற ப்ரைஸும் சேம் இந்த 3490 என்னவோ வாங்கியிருக்கிறாரு. ஒரு பாட்டம் அவுட்ல தான் வாங்கியிருக்கீங்க. ஹோல்ட் பண்ணுங்க, அவசரம் பண்ணாதீங்க. ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான நிறுவனத்துல வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. இறங்க இறங்க வாங்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளாக பாருங்கள். அண்ட் தென் பிரைஸ் ஆக்ஷனை ப்ராப்பரா லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் அப்கமிங் செஷன்ல ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ஒவ்வொரு ஸ்டாக்குக்கு உண்டான இண்டிவிஜுவல் சப்போர்ட்ஸ் அண்ட் லெவல்ஸ் தெரியலன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ப்ராப்பரா லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணணும்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணி முறையான டெக்னிக்கல்ஸை லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணுங்க.
வரும் சனி ஞாயிறு மட்டும்தான் கிளாஸஸ். எல்லா சனி ஞாயிறும் டோட்டலி 8 செஷன் கிளாஸஸ் போகும். லைவ் செஷன் தான், நோ மோர் ரெக்கார்டிங் கிளாஸஸ். மென்டார் நான் தான் எடுத்து கொடுப்பேன். கிளாஸஸ்க்கு உண்டான ஃபீ 4K. இது எனி குவைரிஸ் ஏதாவதுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதுதான், டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ்க்கு உண்டான டீட்டெயில்ஸ் என்ன ஏதுன்னு செட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.